வணக்கம் நண்பா. எங்கள் அண்ணன் வீட்டுக்காக புதுசாக ஏசி வாங்கியிருக்கோம். ப்ளூ ஸ்டாரோட 1.5 டன் 3 ஸ்டார் இன்வெர்டர் ஸ்ப்ளிட் ஸ்மார்ட் ஏசி வைஃபை எனபிள்டு ஏசி. இந்த ஏசி எங்கள் யூசேஜ்லேருந்து எப்படி இருக்குது, ஸ்மார்ட் ஏசின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன ஸ்மார்ட்டான ஃபீச்சர் இதில் இருக்குது, வாங்க வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏசி பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக அமேசானில் இந்த ஃப்ரீடம் டே சேல் கொண்டு வந்தாங்களே, ஸோ அந்த சேலில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இதோட ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 37,000 கிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ஒரு 2,000 கார்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து 35,000 இந்த ஏசி வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் பண்ணி 1 வீக் அப்புறமா தான் டெலிவரி பண்ணாங்க. பட் இன்ஸ்டலேஷன் வந்து அடுத்த நாளே வந்து இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணாங்க. இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லேபர் சார்ஜாக 999 rupees போட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு காப்பர் கேபிள் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சு, அந்த காப்பர் ஒயர். ஸோ அது வந்து ஒரு 2.5 மீட்டர் கிட்ட எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு 1000 rupees போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயர் 142 rupees போட்டாங்க. அண்ட் அந்த காப்பர் மேலே வந்து நமக்கு அந்த ஒயிட் டேப் சுற்றுவாங்கள்ல, அந்த டேப் பார்த்தீங்கன்னா ஒரு 400 rupees போட்டாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2,500 2,450 கிட்ட பார்த்தீங்கன்னா டோட்டலாக எங்களுக்கு இன்ஸ்டலேஷனுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அது போக இந்த ஏசியோட வாரண்டி பற்றி கேட்கும்போது ஆக்சுவலி ஏசிக்கு நார்மல் வாரண்டி வந்து 1 இயர்க்கான வாரண்டி எப்பவும் போல கொடுத்துருக்காங்க. அது போக எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். அண்ட் கம்ப்ரஸருக்கு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க. பிசிபிக்கு 5 இயர்க்கான வாரண்டி கொடுக்குறாங்க. சர்வீஸ்லாம் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும். டோர் சர்வீஸ் எப்போவுமே கரெக்டாக வந்து பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது போக இது வந்து ஸ்மார்ட் ஏசி வைஃபை எனபிள்டு ஏசி. நம்ம வைஃபையில் இதை நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா ஏசியில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடுமா. ஸோ அவங்க வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க, டேரெக்டாக வந்து சர்வீஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இதோட அந்த ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸை பற்றிலாம் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். மற்றபடி இந்த ஏசியோட டிசைன் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் டிசைன் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி எனக்கு மற்ற பிராண்ட் ஏசியை கம்பேர் பண்ணும்போது இதோட இன்டோர் யூனிட் ஆகட்டும் அவுட்டோர் யூனிட் ஆகும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக பெருசாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா டைக்கினோட ஏசி வந்து எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறேன். அது வந்து இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் பாடி. பட் இது வந்து பெருசாக இருக்குது. அவுட்டோர் யூனிட் வந்து யூஷுவல் அது வந்து எனக்கு டைக்கின்லேயும் பெருசாக தான் இருக்கும். இந்த ப்ளூ ஸ்டாரோட ஏசிலையும் அவுட்டோர் யூனிட் பெருசாக தான் இருக்குது. பட் இன்டோர் யூனிட் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி வந்து நமக்கு 100% காப்பர் கண்டென்சர் ஏசி தான். 5-in-1 கன்வெர்ட்டபிள் 4-way ஸ்விங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்பில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நமக்கு வந்து ஸ்விங் ஆகும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எல்லாமே நமக்கு ரிமோட்லேயே கொடுத்துருப்பாங்க. அது போக டஸ்ட் ஃபில்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏசி வழியாக வரக்கூடிய காற்று வந்து சுத்தமான காற்றாக இருக்கும். ஸோ ஆஸ்மா பேஷண்ட் எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வெப்சைட்டில் போட்டிருக்காங்க. அடுத்து ஏசியோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரிமோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். ஸோ ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஏசியை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு ரிமோட்டில் ஆன் பண்ணதும் இதோட விங்ஸ் ஓப்பன் ஆகி அந்த கூலிங் ஏர் வரத்துக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணேன். ஸோ அப்படி டெஸ்ட் பண்ணும்போது என்னோட டெஸ்ட் ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8 செகண்டில் ரிமோட்டில் ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் ஜஸ்ட் 8 செகண்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி கூலிங் ஏரும் நமக்கு வெளில வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அதனால் நல்லா ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஓப்பன் ஆகி ஏர் சர்க்குலேஷனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிஷியலாக ஸ்பீடாக கொடுத்துருது. ரிமோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பல்காக நல்லா பெரிய ரிமோட்டாக கொடுத்துருக்காங்க. ஏசிக்கு இவ்வளோ பெரிய ரிமோட்லாம் தேவையில்லை. கொஞ்சம் சின்ன ரிமோட்டாக காம்பாக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ரிமோட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவே நமக்கு பெரிய டிஸ்பிளே இருக்குது. பட்டன்ஸ் அழுத்தும் போது உள்ளே வந்து அந்த பேக் லைட் வருது. அண்ட் இதில் வந்து நமக்கு இருட்டில் இருக்கும்போது ரிமோட் விசிபிள் ஆகிற மாதிரி ஒரு 3 பட்டனில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரசன்ட் லைட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லைட்டுக்கான 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 லைட் வந்து நைட் டைமில் நமக்கு விசிபிள் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ரிமோட் பல்காக கொடுத்துருந்தாலும் ரிமோட்டில் பட்டன்ஸ் கீஸ்லாம் பார்க்கும்போது கம்மியான கீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆன் ஆஃப் கீ பார்த்தீங்கன்னா இங்கே மிடில் இருக்கும். ஆன் அண்ட் ஆஃப்னு போட்டிருப்பாங்க. ஸோ ஏசி ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அதில் பண்ணிக்கலாம். அடுத்து மோட்ஸ் இருக்கும். ஸோ மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4 விதமான மோட் இருக்கும். ஆட்டோ மோட் கொடுத்துருப்பாங்க, கூல் மோட் கொடுத்துருப்பாங்க, ட்ரைவ் மோட் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபேன் மோட் வேணும்னா அப்படின்னா ஃபேன் மோடும் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேனோட ஸ்பீடை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஃபேன் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி ஃபேனோட ஸ்பீட் எந்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்றத இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அடுத்து 5-in-1 கன்வெர்ட்டபிள் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்விரான்மெண்ட் டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணி நம்ம ஒர்க் ஃப்ளோவெல்லாம் மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேனோட ஸ்பீடு டெம்பரேச்சர் எல்லாத்தையுமே அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி மானிட்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதன் மூலியமாக பவர் கன்சம்ஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ பவரை வந்து கம்மியாக கன்சியூம் பண்ணி நமக்கு எலக்ட்ரிசிட்டியை சேவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து 5-in-1 டர்போ. ஸோ ரூம் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கூல் ஆகணும், நல்லா ஸ்பீடாக போகணும் அப்படின்னா 5-in-1 டர்போ யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுமே 16 டிகிரி செல்சியஸ்க்கு பார்த்தீங்கன்னா மாறிடும். ஸோ ரொம்பவே ஃபாஸ்ட்டாக கூல் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பவரை அதிகமாக கன்சியூம் பண்ணணும் இது. அடுத்து டெம்பரேச்சர் நீங்கள் ஏற்றணும் இறக்கணும் அப்படின்னா பட்டன் இருக்கும். ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், மைனஸ் கொடுத்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கம்மியாகும். ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து டைமர் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைமரை ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் டைமிங்கை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைமருடைய டைமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து கிளாக் பட்டன். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்கும், டைம் எவ்வளோன்னு காட்டும். ஸோ அந்த கிளாக்குடைய டைமை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து ஏசியோட விங்ஸை நீங்கள்
அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரைட் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், டாப் டு பாட்டம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், 2 பட்டன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எனர்ஜி சேவிங் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஏசி எக்கனாமிக்கல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிடும். ஸோ எக்கனாமிக்கல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிட்டு உங்களுக்கு கரண்ட் பில் கம்மியாக வர மாதிரி உங்களுக்கு எக்கனாமிக்கலாக அதை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு வரும். பட் கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். பட் எக்கனாமிக்கலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீப் மோட் இருக்கும். ஸோ மொபைல் ஆப்பில் வந்து நம்ம ஸ்லீப் டைமிங் அதெல்லாம் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீப் மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகும். அடுத்து லைட் அப்படின்றது வந்து ஏசியில் நமக்கு டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த டிஸ்பிளே வந்து வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் ஆன் ஆஃப் வந்து இங்கேருந்து இதை வச்சு நீங்கள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஏசி நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மார்ட் ஏசி. இதில் நிறைய ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மெயினாக இது வந்து வைஃபை எனபிள்டு ஏசி. சொல்லலாம் வீட்டில் வைஃபை கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் உங்கள் மொபைலோட நீங்கள் பேர் பண்ணிவிட்டு மொபைலில் டெடிகேட்டடாக இதுக்கான ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் வழியாக நிறைய ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸை இந்த ஏசியில் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அந்த ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத நான் அந்த மொபைல் ஃபோன் வச்சு உங்களுக்கு காட்டுறாங்க. இது ஒரு ஸ்மார்ட் ஏசி மொபைலை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொன்னேன். ஸோ மொபைலில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டார் ஸ்மார்ட் ஏசி அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஸோ நம்ம ஏசியையும் மொபைலையும் வந்து நம்ம பேர் பண்ணணும். ஸோ அது இனிஷியல் செட்டப்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏசியோட நேம் காமிக்கும், என்ன டிகிரியில் இப்போ இருக்குது டெம்பரேச்சர் அப்படின்றத காட்டும். இங்கேயே நம்ம ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும், டிவைஸ் அண்ட் குரூப்னு இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட மல்டிபிள் ப்ளூ ஸ்டார் டிவைஸ் இருக்குது அப்படின்னா இந்த குரூப்பில் போய்ட்டு நீங்கள் எல்லா ப்ளூ ஸ்டார் ஏசியையுமே இங்கே நீங்கள் குரூப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரே டிவைஸ்லேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் பண்ணிக்கலாம். ஏசியோட மோர் ஃபீச்சர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ள அடுத்த பேஜுக்கு போய்டும். ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே மோட் இருக்கும். நீங்கள் ஏசியோட மோடை இங்கே ஃபோன் வழியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேன் மோட், கூல் மோட், ட்ரை மோட், ஆட்டோ மோடுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேன் ஸ்பீடை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இங்கே கீழேயே இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஃபேன் ஸ்பீடை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டர்போ மோட் ஸ்விட்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது போக மோர் ஆப்ஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே வந்து ஆன் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ ஏசி வந்து எந்த டைமில் ஓடணும், எந்த டைமில் ஆஃப் ஆகணும் அப்படின்றத ஷெடியூல் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே நீங்கள் ஆட் கொடுத்து ஷெடியூல் பண்ணுறது பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்லீப் டைமிங்கை செட் பண்ணணும்னா ஸ்லீப் கொடுத்து நீங்கள் டைமிங்கை செட் பண்ணி உங்களுடைய ஸ்லீப் மோடை வந்து நீங்கள் இங்கே வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அடுத்து லாக்கில் உங்களுக்கு ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் லாக் பண்ணிக்கணும், என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எனபிளில் இருக்கணும் அப்படின்றத வந்து லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதோட டெம்பரேச்சர்லாம் ரிமோட் வழியாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதெல்லாம் லாக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாக் ஆப்ஷன் இருக்கும். அடுத்து கிளைமேட் ஆப்ஷனில் போய்ட்டு ஸோ நம்ம கிளைமேட் என்னன்றதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏசி பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அண்ட் 5-in-1 கன்வெர்ட்டபிள் ஆப்ஷன். ஸோ இங்கேருந்தும் நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். மியூட் இருக்கும். ஸோ நம்ம ஒவ்வொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்பவே பார்த்தீங்கன்னா அதில் கிங்னு ஒரு சவுண்ட் வரும். அதை மியூட் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த பட்டன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மியூட் பண்ணிக்கலாம். ரெண்டில் போய்ட்டு ஏசியோட யூசேஜ் டேட்டாவை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி, மந்த்லி, வீக்லி, இயர்லின்ற மாதிரி உங்களுக்கு டேட்டா வந்து எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற டேட்டாவெல்லாம் இங்கே வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். ஈகோ மோட் ஸ்விட்ச் பண்ணுறதுனால இங்கேருந்தே வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் எனர்ஜி மேனேஜ்மெண்ட். ஸோ இங்கே போய்ட்டு உங்களுடைய எனர்ஜி பவர் கன்சம்ஷன் எந்த அளவுக்கு இருக்கணும், டெய்லி வந்து எவ்வளோ யூனிட் வந்து ஏசி ஓடணும் அப்படின்றதெல்லாம் இங்கே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் லிமிட்லாம் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஏசி ஓடும். அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி லிமிட் செட் பண்ணி உங்களுடைய யூசேஜை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவரால் இப்போ இந்த ஏசியை பற்றி டீட்டெயில்டாக இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்குது, என்னோட யூசேஜ்லேருந்து ஆக்சுவலி இது வந்து இனிஷியல் இம்ப்ரெஷன் மாதிரி தான். ஏசி வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த யூசேஜ்லேருந்து எப்படி இருக்குது, எங்கள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். மற்றபடி இந்த ஏசியை இன்னும் டீட்டெயில்டாக லாங் டேர்மில் யூஸ் பண்ணி பார்த்தா தான் இதோட கரண்ட் பில்லாம் எவ்வளோ வருது, எனர்ஜி சேவிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் செக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டேர்மில் இந்த ஏசியை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இனிஷியலாக இந்த ஏசி நாங்கள் வாங்கி ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 days யூஸ் பண்ணதுலேருந்து எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நல்லா இருக்குது. ஏர் சர்க்குலேஷன் மெயினாக எனக்கு இம்ப்ரெசிவாக இருந்தது என்னென்னா ஜஸ்ட் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணி 8 செகண்டில் டக்குன்னு பார்த்தீங்கன்னா காற்று வர ஆரம்பிச்சிடுது. அது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது. அண்டு கூலிங்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து கூல் ஆகுது ரூம். ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ என்னோட யூசேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் ஏசி நல்லா தான் இருக்குது. லாங் டேர்மில் இன்னுமே நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஏசியில் வேறு ஏதாவது எனக்கு இஷ்யூ தெரியுதா, இல்லை ஏசி எப்படி இருக்குது என்ன அப்படின்றதெல்லாம் இன்னொரு வீடியோவில் லாங் டேர்ம் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன்.